இந்த கார்த்திகை மாசத்துல அண்ணாமலை தீபம், கார்த்திகை நட்சத்திரம், அப்ப கார்த்திகேயன், இப்படி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஒரு முருகன். அப்ப முருகனுக்கும் அங்க ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு திருவண்ணாமலையில ஒரு தீபம் ஏற்றுவாங்க. ஏன் மலையில ஏத்துற, எத்தனையோ மலை இருக்கு இல்லையா, ஏன் அந்த இடத்துல மலை திருவண்ணாமலையில ஏத்துறாங்க அப்படிங்கும்போது, மலை மேல் ஒரு தீபம் ஏற்றும் போது பிரபஞ்ச சக்தி நேரடியான ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கும். அதனாலதான் கிரிவலம் போகும்போது நம்ம உடல் மனம் எல்லாமே, நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு செக்அப் பண்ணிட்டு திரும்பி ஒரு செக்அப் பண்ணுங்க, எல்லாமே பாசிட்டிவ் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை அறியாமல் அந்த மூலிகைகள், அந்த குளிர், அந்த மிதமான வெப்பம், அந்த ஈர்ப்பு சக்தி அனைத்தும், அதனால அங்கே ஏற்றினா உலகம் பூரா வந்துடும் அப்படின்னு. ஏன்னா சிவன் வாழ்கிற இடம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால தான் அந்த தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் பண்ணுறாங்க. அப்போ தீபத்தில் நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். 11 வகையான தீபங்கள் இருக்கு. கிளித்தட்டு தீபம், அடுக்கு தட்டு தீபம், ஆகாச தீபம், மாலா தீபம், இப்படி லட்ச தீபம். லட்ச தீபம்ங்கிறதுலாம் லட்சம் தீபத்தை ஏற்றக்கூடிய கோயிலெல்லாம் இருக்கு. நீங்க அதாவது கேரளா சைடு இருக்கும், லட்ச தீபம் அந்த மாசத்துல ஏற்றுவாங்க.